எப்போதுமே புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்கள இந்த ஆழமான அலசலுக்கு ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான, ஆனா அதே சமயம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கோம். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஆமா, ஓஷோ அவர்கள் 1986ஆம் ஆண்டு அமெரிக்காவை விட்டு வெளியேறின பிறகு உருகுவே நாட்டுல இருக்கிற புண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற நகரத்துல தங்கியிருந்தார். அங்க தன்னோட சந்நியாசிகளுக்கு அவர் வழங்கிய பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற தொடர் சொற்பொழிவுகளோட 2வது பகுதியைத்தான் இன்னைக்கு நாம ரொம்ப விரிவாக பேச போறோம். இந்த தேடலோட உண்மையான நோக்கம் என்னன்னு நேயர்களுக்கு தெளிவா சொல்லிடுவோம். இந்த உரைகள்லாம் ஏதோ காத்துல பேசுற தத்துவங்கள் கிடையாது. உண்மைதான். நம்ம மனித மனதோட அந்த உளவியலோட வரம்புகளை தாண்டி எப்படி உண்மையான தியானத்தின் பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கறத காட்டுற ஒரு தெளிவான வழிகாட்டி இது. வாங்க, அமைதிக்குள் நுழைவோம். ரொம்ப அழகான தொடக்கம். சரி, எந்த தாமதமும் இல்லாம விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த சொற்பொழிவோட தொடக்கத்திலேயே ஓஷோ கிட்ட ஒருத்தர் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேக்குறாரு. இது நமக்கெல்லாம் கூட அடிக்கடி வர ஒரு குழப்பம் தானே. எந்த குழப்பத்தை சொல்றீங்க? அதாவது, ஒரு பக்கம் பிரபஞ்சத்தோட ஒன்றிணையணும்னா உன்னை நீ முழுமையா அழிச்சுக்கணும், நீ காணாம போனா மட்டும்தான் ஞானம் சாத்தியம்னு அவர் சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் உன்னோட உண்மையான தனித்துவத்தோட இரு, நீ நீயாகவே இரு அப்படின்னு சொல்றாரே. இது ரெண்டும் கேக்குறதுக்கே ரொம்ப முரண்பாடா இருக்கேன். ஆமா, இது எப்படி ஒரே நேரத்துல சாத்தியம்னு அந்த நபர் கேக்குறாரு. அது ரொம்பவே நுட்பமான ஒரு கேள்வி. நிஜத்துல இது முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் இது நம்ம மனசு உருவாக்குற ஒரு குழப்பம்தான் அப்படின்னு ஓஷோ ரொம்ப அழகா விளக்குறாரு. மனசு உருவாக்குற குழப்பமா? கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? ஏன்னா நம்மளோட மனம் எப்போதுமே ஒரு தர்க்கத்துல தான் இயங்கும்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒண்ணு இது சரியா இருக்கணும், இல்லனா அதுக்கு நேர் எதிரான ஒன்னும் சரியா இருக்கணும். அந்த எய்தர் ஆர் தர்க்கம்னு சொல்வாங்கல, அதுவா? மிகச்சரியா சொன்னீங்க. ரெண்டுமே எப்படி ஒரே நேரத்துல சரியா இருக்கும்னு மனசு கேள்வி கேட்கும். ஆனா இதயத்தோட தன்மை அப்படி கிடையாது. ஓ, அப்ப இதயம் இந்த விஷயத்தை எப்படி பாக்குது? இதயத்துக்கு தர்க்கம் இல்ல, அதுக்கு இருக்கிறது வெறும் உணர்திறன் மட்டும்தான். அதனால முரண்பாடான ரெண்டு விஷயங்களை கூட அதால ரொம்ப இயல்பா ஒன்னா பார்க்க முடியும். இங்க ஓஷோ ரொம்ப தெளிவா ஒரு அடிப்படையான வித்தியாசத்தை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. அதாவது மனசுக்கும் இதயத்துக்கும் உள்ள வித்தியாசமா? ஆமா, மனம் அப்படிங்கிறது நம்ம சமூகம் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். அது பள்ளிக்கூடங்கள், மதம், நம்ம வளர்ப்பு மூலமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டமைக்கப்பட்டது. ஆனா இதயம் அப்படிங்கிறது இயற்கையோட, இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட நேரடியான ஒரு பரிசு. இது ரொம்ப முக்கியமான புள்ளி. அப்போ உன்னை நீ அழிச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லும்போது, சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த போலியான ஆளுமைய, அதாவது அந்த முகமூடிய கழட்டி எறிய சொல்றாரு. சரியா? 100% உண்மை. நீங்க சொல்ற அந்த போலியான ஆளுமையை அழிச்சிட்டா உள்ளுக்குள்ள பிரபஞ்சம் நமக்கு இயல்பாகவே கொடுத்த அந்த உண்மையான தனித்துவம் வெளியே வரும். அதைத்தான் அவர் பிரிக்க முடியாத ஒரு தன்மைன்னு சொல்றாரு. ஆஹா, நம்மளோட அந்த போலியான முகமூடிய அழிச்சிட்டு நம்மளோட இயற்கையான தனித்துவத்தோட இருக்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். ஆமா, அதுதான். ரொம்ப தெளிவான விளக்கம். இங்கதான் விஷயம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த மனசுக்கும் இதயத்துக்கும் நடக்கிற போராட்டத்தை விளக்க ஓஷோ ஒரு அழகான கதையை பகிர்ந்திருக்காரு. அவர் பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருந்தப்ப நடந்த ஒரு நிகழ்வு தானே? அதேதான். அவரு தங்கியிருந்த பேராசிரியர்களுக்கான குடியிருப்புல ஒரு சின்ன தெரு இருந்திருக்கு. அந்த தெரு முடியிற இடத்துல ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு. ஓஷோவுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சாலே ரொம்ப பிடிக்குமா. கொடையெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. அப்படியே முழுமையா நனைஞ்சுக்கிட்டே நடப்பாரு. ஆமா, நீண்ட தாடியோட அந்த மழையில மெதுவா நடந்து போவாரு. அந்த பள்ளத்தாக்குக்கு பக்கத்துல ஒரு பெரிய போதி மரம் இருந்திருக்கு. அந்த போதி மரத்தோட இலைகள் பத்தி அவர் ஒரு முக்கியமான குறிப்பு தர்றாரு பாத்தீங்களா? ஆமா, நீங்களே அதை சொல்லுங்களேன். அந்த இலைகள் ரொம்ப அடர்த்தியா ஒரு சின்ன கோப்பை மாதிரி நீரை தேக்கி வச்சுக்கிற தன்மை கொண்டதாம். மழை பெய்யும் போது அந்த மரத்துக்கடியில நின்னோம்னா ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம மேல படாது. ஆனா உண்மையான ஆச்சரியம் எப்ப நடக்கும்னா, உலகம் முழுக்க மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு, எல்லாமே அமைதியானதுக்கு அப்புறம் அந்த இலைகள்ல தேங்கி இருக்கிற தண்ணி எல்லாம் மெல்ல மெல்ல ஒன்னு சேர்ந்து கொட்ட ஆரம்பிக்கும். சரியா சொன்னீங்க. அப்போ அந்த மரத்துக்கடியில மட்டும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஊரெல்லாம் மழை பெய்யும் போது தெருவுல நனைஞ்சுக்கிட்டே நடந்து போயிட்டு, மழை நின்ன பிறகு அந்த போதி மரத்துக்கடியில போய் நின்னு அந்த மழையில அமைதியா நனைவாராம்.
இத அந்த தெருவோட கடைசி வீட்ல இருந்தவங்க பார்த்துட்டு இவருக்கு நிச்சயமா பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு சிரிச்சாங்களாம். சாதாரண மனசுக்கு அது பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். ஆனா அந்த தெருவோட கடைசி வீட்ல குடியிருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது. அந்த பல்கலைக்கழகத்தோட இயற்பியல் துறை தலைவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூடவே இணைந்து வேலை செஞ்ச ஒரு பெரிய முதிய விஞ்ஞானி அவரு. அட, எல்லாரும் ஓஷோவை பார்த்து சிரிச்சப்போ அந்த பேராசிரியர் மட்டும் ஓஷோவை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய நட்பு உருவாச்சு. இயற்பியலும் ஆன்மீகமும் இணையற புள்ளி அது. ஆமா, இயற்பியலும் ஆன்மீகமும் எந்த புள்ளியில ஒன்னா இணையுது அப்படிங்கறது அந்த பேராசிரியர் ரொம்ப ஆழமா உணர்ந்திருந்தாரு. ஒரு முதிய இயற்பியல் விஞ்ஞானிக்கும் ஒரு ஆன்மீகவாதிக்கும் அப்படி ஒரு புரிதல் இருந்தது ரொம்ப விசித்திரமா ஆனா அழகா இருக்கு. விஷயங்களை வெறும் அறிவால மட்டும் பார்க்காம இதயத்தின் வழியா பார்க்கறது தான் உண்மையான யதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கமானதுன்னு அந்த பேராசிரியர் நம்பினாரு. இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். இதை இன்னும் கொஞ்சம் பரந்த பார்வையில நாம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தையோ இல்ல நட்சத்திரங்கள் நிறைஞ்ச வானத்தையோ நாம பார்க்கும்போது அங்க என்ன நடக்குது? நாம் அப்படியே மெய்மறந்து நிப்போம். ஆமா, அந்த ஒரு சில நொடிகள்ல நாம யாரு, நம்மளோட அகங்காரம் என்னங்கறதெல்லாம் முழுமையா மறைஞ்சு நாமளே அந்த இயற்கையா மாறிடுறோம் இல்லையா? கண்டிப்பா. அந்த அழகோட நம்ம ஒட்டி உறவாடுற அந்த தருணத்துல எந்த சிந்தனையும் இருக்காது. சரியா சொன்னீங்க. ஆனா நான் இந்த அழகை ரசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்ப நமக்குள்ள வருதோ அப்போ நம்ம மனம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த நான் அப்படிங்கிற உணர்வு வரக்கூடாது. ஆமா, அந்த மனம் உள்ள நுழையாத வரைக்கும் நாமும் அந்த சூரியாஸ்தமனமும் வேற வேற கிடையாது. இதத்தான் சிந்தனையாளர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி தன்னோட வாழ்நாள் முழுக்க சொல்லிட்டு இருந்தாரு. கவனிப்பவரே கவனிக்கப்படும் பொருளாக மாறுவது அதானே? மிகச் சரியா புடிச்சிட்டீங்க. கவனிப்பவரே கவனிக்கப்படும் பொருளாக மாறுவதுதான் உண்மையான ஞானம் அப்படிங்கறத அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்தினாரு. அதை நாம இங்க கட்டாயம் நினைச்சு பார்க்கணும். ரொம்ப அற்புதமான ஒரு இணைப்பு. சரி, இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றிணையிறது, உண்மையான தனித்துவத்தை கண்டுபிடிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நாம இப்படி பிரபஞ்சத்தோட ஒன்றிணையும் போது இந்த உலகத்து மேல, பிரபஞ்சத்தின் மேல நமக்கு இருக்கிற பொறுப்புணர்வு எப்படி மாறும்? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஞானம் அடைஞ்சா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது மலையில போய் சும்மா உட்கார்ந்துக்கிறது தானே வழக்கம். நிச்சயமா இல்ல. அது ஒரு தவறான புரிதல். நீங்க உண்மையாகவே பிரபஞ்சத்தோட ஒன்றிணையும் போது நீங்க வேற, இந்த பிரபஞ்சம் வேற கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உணர்வு பிறக்கும். அப்போ பொறுப்புணர்வு குறையாதுங்கிறீங்க? குறையாது, மாறாக அது பல மடங்கு அதிகரிக்கும். பிரபஞ்சத்திடம் நாம காட்டுற இந்த பொறுப்புணர்வு தான் நம்மளோட உண்மையான நிலைப்பாட்டுக்கான ஒரு அளவுகோல்னு ஓஷோ சொல்றாரு. இத விளக்கறதுக்கு சமண மதத்தோட மாபெரும் தீர்த்தங்கரரான மகாவீரர் கதைய சொல்றார் இல்லையா? ஆமா, மகாவீரர் மற்றும் கோஷல் ஆகிய இருவரோட கதைய ஒரு மேற்கோள் காட்டுறாரு. அந்த கதை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். மகாவீரரும் அவரோட சீடரான கோஷலும் ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. கோஷல் ரொம்ப தீவிரமான ஒரு தர்க்கவாதி. ஆமா, பிரபஞ்சத்தின் மேல நமக்கு இருக்கிற பொறுப்புணர்வு பத்தி மகாவீரர் ரொம்ப ஆழமா பேசிட்டு இருந்தப்போ அத கேலி செய்யற மாதிரி கோஷல் வழியில இருந்த ஒரு சின்ன செடிய வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டான். ரொம்ப திமிரா செஞ்சிருப்பான். செடிய பிடுங்கி எரிஞ்சிட்டு மகாவீரரை பார்த்து, இப்போ இந்த செடிய நான் முழுசா பிடுங்கி போட்டுட்டேன். இந்த பிரபஞ்சத்தால எனக்கு எதிரா என்ன பண்ண முடியும்? இந்த செடிய மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விடுறான். ஆனா மகாவீரர் எதுவுமே பேசல. அமைதியா சிரிச்சிட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஊருக்குள்ள போயிட்டு பிச்சை ஏற்றிட்டு திரும்பி வரும்போது அங்க ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன நடந்துச்சுன்னு நேயர்களுக்கு சொல்லுங்க. இவங்க ஊருக்குள்ள இருந்த அந்த நேரத்துல பலத்த காற்றும் மழையும் வந்திருக்கு. மழையோட ஈரப்பதமும் வீசிய காத்தும் சேர்ந்து அந்த செடிய மறுபடியும் பூமியில வேரூன்ற செஞ்சிருந்தது. கேட்கவே சிலிர்ப்பா இருக்கு. இயற்கையோட சக்தி எவ்வளவு பெரியது பாருங்க. நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். அந்த சின்ன செடி கூட இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம்தான். இயற்கைக்கு எதிரா நம்மளால எந்த ஒரு செயலையும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற ஆழமான உண்மைய மகாவீரர் எந்த வார்த்தையும் இல்லாம கோஷலுக்கு உணர்த்தினாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எந்த பொறுப்புணர்வும் இல்லாத கோஷலை விட்டு மகாவீரர் நிரந்தரமா விலகிட்டாரு. பொறுப்புணர்வு பத்தி பேசும்போது ஓஷோ தன்னோட வாழ்க்கையில நடந்த இன்னொரு நெகிழ்ச்சியான உதாரணத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. ஆமா, அவருடைய பேராசிரியரான டாக்டர் ராஸ் பாரிதா அவங்களோட கதை அது. அவர் ஒரு மிகச்சிறந்த சிதார் கலைஞர். ஆமா, ஆனா யாருக்காகவும் வாசிக்க மாட்டாரு. தன்னோட சொந்த மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் வாசிப்பாரு. அவர் ஓஷோவர் ரொம்ப அன்பா தன்னோட வீட்லயே தண்டி படிக்கும்படி கூப்பிடுறாரு.
ஆனா அங்கதான் ஒரு பெரிய சிக்கல் வருது. என்ன சிக்கல் அது? பேராசிரியருக்கு அதிகாலை 3 மணிக்கு எழுந்து சித்தார் வாசிக்கிற பழக்கம் உண்டு. ஆனா ஓஷோக்கோ அதிகாலை 3 மணி வரைக்கும் ரொம்ப சத்தமா கவிதைகளை படிக்கிற பழக்கம். 2 பேருக்கும் நேரெதிரான பழக்கம். கவிதைகளை சத்தமா படிச்சாதான் அதோட உணர்வோட ஒன்ற முடியும்னு ஓஷோ நினைப்பாரு. 2 நாளைக்கு அப்புறம் பேராசிரியர் ஓஷோ கிட்ட வந்து, நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன், நீ இங்கே தங்கியிரு அப்படின்னு சொல்றாரு. ஓஷோ அதிர்ச்சியா இருப்பாரு. ஆமா, ஏன் அப்படின்னு கேட்டப்போ, ஓம் பழக்கம் எனக்கு தொந்தரவா இருக்கு, ஓம் பழக்கம் எனக்கு தொந்தரவா இருக்கு, ஆனா உன்னை மாத்திக்கோன்னு சொல்ல எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, உன்னை வீட்டை விட்டு போகணும்னு சொல்லவும் எனக்கு மனசு வரல, அதனால நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்ளோ பெரிய பரந்த மனசு பாருங்க. ஒருத்தரோட தனித்துவத்தை எவ்ளோ மதிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் எதிர்பாராத விதமா ஒரு நாற்காலியை இடிச்சுட்டா கூட, அந்த நாற்காலிக்கும் உயிர் இருக்கு, அதுவும் இந்த பிரபஞ்சத்தோட அங்கம்தான் அப்படின்னு நினைச்சு முழங்காலிட்டு அந்த நாற்காலி கிட்ட மன்னித்து கேட்பாராம். ஒரு நாற்காலி கிட்ட மன்னிப்பான்? ஆமா, அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தின் அணுக்கள் மேலையும் சக மனிதர்கள் மேலையும் அவர் பொறுப்புணர்வு வச்சிருந்தாரு. மத்தவங்க அவரை பைத்தியம்னு சொன்னாலும் ஓஷோ அவரை உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்கள்ல ஒருத்தரா பார்த்தாரு. அந்த பேராசிரியரோட பொறுப்புணர்வு அப்படியே மகாவீரரோட பொறுப்புணர்வோட ஒத்துப்போகுது. மகாவீரரோட பழக்க வழக்கங்கள் ரொம்ப விசித்திரமானதுன்னு சொல்லுவாங்களே. மகாவீரர் தன் வாழ்நாள் முழுக்க ராத்திரியில தூங்கும்போது ஒரே பக்கமா தான் படுத்து உறங்குவாராம். ஒரே பக்கமா? ஏன் அப்படி? அவர் தரையில படுக்கிறவரு தூக்கத்துல புரண்டு படுத்தா தரைக்கடியிலயோ இல்ல பக்கத்திலேயோ இருக்கிற ஏதோ ஒரு சின்ன பூச்சி நசுங்கி இறந்துடக்கூடாதே அப்படிங்கிற அந்த அதீத பொறுப்புணர்வு தான் அதுக்கு காரணம். ஒரு சின்ன பூச்சிக்கு கூட தீங்கு நினைக்காத மனசு. அது மட்டும் இல்லாம அவர் உணவு ஏத்துக்கிறதுல கூட பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்ப விசித்திரமான நிபந்தனைகளை வைப்பாரு. ஆமா, அவர் வைக்கிற நிபந்தனைகளை படிக்கும்போது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. காலையில தியானம் முடிஞ்சதும் இன்னைக்கு எனக்கு உணவு கிடைக்கணும்னா பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையை நிறைவேற்றணும்னு அவர் மனசுக்குள்ளேயே ஒரு முடிவெடுப்பாரு. அந்த நிபந்தனை நிறைவேறினா மட்டும்தான் உணவை ஏத்துப்பாரா? ஆமா, இல்லனா அந்த நாள் முழுக்க பட்டினிதான். சில சமயங்கள்ல 30 நாட்கள் கூட இப்படியே கடந்து விடுமா. ஒரு முறை அவரு ஒரு பெண் தான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே வீட்டின் வாசல்ல நின்னு தனக்கு உணவு அளிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் சாப்பிடுவேன்னு ஒரு நிபந்தனை வச்சாரு. இது ரொம்ப கஷ்டமான நிபந்தனையாச்சு. இத நாம வெறும் பிடிவாதம்னு சுருக்கிட முடியாது. இது இந்த பிரபஞ்சத்தின் மேல அவர் வச்சிருந்த அதீத நம்பிக்கை. இயற்கை தனக்கானதை சரியா செய்யும் அப்படிங்கிற முழுமையான சரணடைதல் இது. நீங்க சொல்றது 100% உண்மை. அந்த நம்பிக்கையோட உச்சமா மகாவீரர் வச்ச ஒரு நிபந்தனை எல்லாரையுமே அதிர வச்சிருச்சு. அந்த இளவரசி கதை தானே? ஆமா, தொடர்ந்து 13 நாட்கள் அவர் பட்டினி. ஏன்னா அவர் வச்ச நிபந்தனையே அப்படி. ஒரு இளவரசி அவளோட கைகளிலும் கால்களிலும் சங்கிலியால் விலங்கிடப்பட்டு இருக்கணும். அந்த நிலையில அவ வந்து எனக்கு உணவு கொடுத்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு முடிவெடுத்தாரு. இத கேட்டா எந்த சீடர்களுக்கா இருந்தாலும் அதிர்ச்சியே தானே இருக்கும். ஒரு இளவரசிக்கு எதுக்கு சங்கிலி போட போறாங்க? அப்படியே போட்டாலும் அவ சிறையில தானே இருப்பா. எப்படி வெளியே வந்து மகாவீரருக்கு உணவு கொடுக்க முடியும்னு நினைச்சாங்க. இது நடக்கவே நடக்காத காரியம்னு நினைச்சாங்க. ஆனா அங்கேதான் பிரபஞ்சத்தோட நாடகம் ஆரம்பமாச்சு. சந்தனான்னு ஒரு இளவரசி இருந்தா, அவளுக்கு மகாவீரர் மேல ரொம்ப பெரிய பக்தி. ஆனா அவளோட அப்பா, அதாவது அந்த நாட்டு அரசன், இத கடுமையா எதிர்த்தாரு. அப்பாவே எதிர்த்தாரா? ஆமா, ஒரு கட்டத்துல கோபம் தாங்காம மகள கை கால்கள்ல சங்கிலியால் கட்டி வீட்டுச் சிறையில வச்சிட்டாரு. அந்த நிலையில தான் சந்தனா தட்டு தடுமாறி வந்து மகாவீரருக்கு உணவளித்தாள். 13 நாட்கள் கழிச்சு அந்த நிபந்தனை நிறைவேறின அந்த ஆச்சரியமான நிகழ்வை பார்க்கும்போது இயற்கையோட எப்படி ஒன்றிணைந்து அவர் இருந்திருக்காருன்னு புரியுது. நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. அந்த அளவுக்கு இயற்கையோட ஒன்றிணைந்து ஒரு சின்ன பதற்றம் கூட இல்லாம அவர் வாழ்ந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்மளோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதற்றம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு நம்ம கிட்ட. ஆமா, நம்ம மனிதர்கள் தங்களோட பொறுப்புகள்ல இருந்து தப்பிக்க தங்களுக்குள்ள இருக்கிற பதற்றத்தை மறைக்க என்னென்ன பண்றாங்க. இத ஓஷோ ரொம்ப ஆழமா மனித உளவியலோட இணைச்சு பேசுறாரு. ஆமா, நிறைய பேரு ரொம்ப வருஷமா தொடர்ந்து சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்தும் அதை விட முடியாம தவிக்கிறதுக்கு என்ன காரணம்னு அவர் சொல்ற விளக்கம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஓஷோ இதை எப்படி அணுகுறாருன்னா, தொடர்ந்து சிகரெட் குடிக்கிறது ஒரு சாதாரண கெட்ட பழக்கம் கிடையாது. பின்னாடி வேற உளவியல் காரணம் இருக்கா? கண்டிப்பா. அது நம்ம ஆழ்மனசுல இருக்கிற ஒரு தீவிரமான பதற்றத்தோட வெளிப்பாடு. நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்கிற கால அளவை நாம ரொம்பவே குறைச்சிட்டோம். அது இயற்கை விதிகளுக்கு முரணானது இல்லையா? ஆமா, இயற்கையா ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற காலம் முடியறதுக்கு முன்னாடி அது பிரிக்கப்படுது. அந்த நிறைவேறாத தேடல் தான் பின்னாடி நம்மள பதற்றமான நேரங்கள்ல சிகரெட்டை தேட வைக்குதுன்னு அவர் சொல்றாரு. இது ரொம்ப ஆழமான சிந்தனை. அந்த புகையோட கதகதப்பு, சிகரெட்டோட வடிவம், அதை உறிஞ்சிற செயல், இதெல்லாம் தாயோட மடியில பாதுகாப்பா இருந்த உணர்வு தருதுன்னு ரொம்ப தர்க்க ரீதியா அவர் விளக்குறாரு. அட,
இது எவ்ளோ ஆழமான உளவியல் பார்வை. பலரும் சிகரெட்டை விடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசில தோத்து போய்கிறாங்க. ஆனா ஓஷோ இதுக்கு சொல்ற தீர்வு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அவர் என்ன மாற்று வழியை பரிந்துரைக்கிறாருன்னு நீங்களே சொல்லுங்க. எந்த பழக்கத்தையும் பலவந்தமா அடக்கி ஒடுக்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு. நீங்க ஒரு பழக்கத்தை வலிமையா அடக்க நினைச்சா அது இன்னும் அதிக பலத்தோட உங்களை தாக்கும். அது உண்மைதான். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சிகரெட்டை விட வேண்டாம். ராத்திரி தூங்க போறப்போ யாருக்கும் தெரியாம போர்வேக்குள்ள படுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கான பால் பாட்டில்ல வெதுவெதுப்பான பாலை ஊத்தி ஒரு குழந்தை எப்படி குடிக்குமோ அப்படி குடிங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்கவே கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. ஆரம்பத்துல பல சன்னியாசிகளுக்கு இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா தோணியிருக்கு. பால் பாட்டில் பயன்படுத்த தயக்கமா இருந்தா குறைஞ்சபட்சம் கட்ட விரலையாவது சூப்புங்கன்னு ஓஷோ சொல்றாரு. கேட்க சிரிப்பா இருந்தாலும் இதோட விளைவு என்னாச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? ஆச்சரியப்படத்தக்க வகையில அந்த அடிப்படை பதற்றம் தீர்ந்தவுடனே அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு சிகரெட் குடிக்கணுங்கிற எண்ணமே பெருமளவு குறைஞ்சிடுச்சான். அட நிஜமாவாவா? ஆமா, கொஞ்ச வாரங்கள்லயே அந்த பழக்கம் முழுமையா அவங்கள விட்டு விலகிடுச்சு. எந்த ஒரு பழக்கத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது அந்த பதற்றம்தான். இந்த பதற்றத்தை மறைக்கிறதுக்கு மனிதர்கள் பலவிதமான தந்திரங்களை செய்யறாங்க. சரியா சொன்னீங்க. சாதாரண மனிதர்கள் சிகரெட் பிடிச்சு பதற்றத்தை மறைக்கிறாங்கன்னா, அதிகாரம் கொண்ட அரசியல்வாதிகள் ஏன் ஓஷோவை போன்றவர்களை பார்க்கும்போது பதற்றம் அடையறாங்க? இத ஓஷோ ரொம்ப வெளிப்படையா பதிவு செய்யறாரு. ஏன்னா அந்த அரசியல்வாதிகள் உள்ளுக்குள்ள ரொம்ப போலியானவங்க. அவங்க பிம்பம் பத்தி பயப்படுறாங்க. ஆமா, அவங்க கட்டமைச்சு வச்சிருக்கிற பிம்பம் எங்க உடைஞ்சிடுமோங்கிற பயம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். தங்களோட மரியாதையை காப்பாத்திக்க அவங்க எப்பவும் பதற்றத்துடனே இருப்பாங்க. ஆனா ஓஷோக்கு அந்த பதற்றம் இல்ல. கண்டிப்பா ஓஷோவை போன்றவர்களுக்கு இழப்பதற்கு எந்த மரியாதையும் இல்ல, அதிகாரமும் இல்ல. அதனால அவருக்கு எந்த பதற்றமும் இல்ல. மனசு பதற்றமா இருக்கும்போது நாம பதற்றமா இல்லைன்னு மத்தவங்களுக்கு காட்டிக்க ஏதோ ஒரு செயல்ல தங்களை பிஸியா காட்டிக்கிறது தான் இந்த சிகரெட் போன்ற பழக்கங்கள். இந்த பிஸியா காட்டிக்கிறதுல ஒரு பெரிய அரசியலே இருக்கு. பிஸியா காட்டிக்கிறதுன்னு சொல்லும்போது ஓஷோ சொன்ன அந்த நகைச்சுவையான போப் கதை தான் ஞாபகம் வருது. அந்த கதையை நேயர்களுக்கு சொல்லுங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நியூயார்க்ல இருக்கிற ஒரு தேவாலயத்துக்கு ஒரு நாள் அதிகாலையில ஒருத்தர் வராரு. அவரை பாக்குறதுக்கு ஒரு ஹிப்பி மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. நேரா அங்கிருந்து பிஷப் கிட்ட போய் நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. பிஷப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த பிஷப்புக்கு ஒரே பதற்றம். உடனே ரோமுக்கு ஃபோன் பண்ணி போப் கிட்ட விஷயத்த சொல்றாரு. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு, ஹிப்பி மாதிரி இருக்காரு, ஆனா இயேசு மாதிரியும் இருக்காரு. அவரு மறுபடியும் வந்தா என்ன பண்றதுன்னு எனக்கு எந்த அறிவுரையும் இதுவரைக்கும் கொடுக்கப்படலையே, நான் என்ன செய்யறது அப்படின்னு பதற்றமா கேக்குறாரு. மறுமுனையில இருந்த போப்புக்கு இவரை விட அதிகமான பதற்றம் வந்திருக்கும். ஆமா. ஓப் உடனே நான் சொல்றத மட்டும் செய், நீ ரொம்ப பிஸியா வேலை செய்யற மாதிரி பாவனை செய், அப்படியே மெதுவா போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணிடு அப்படின்னு சொன்னாராம். இத நினைச்சாலே சிரிப்பு வருது. ஆனா இதுக்குள்ள எவ்ளோ பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு பாருங்க. ஆமா, ரொம்ப பிஸியா பாவனை செய்யுங்கிறது தான் விஷயமே. சிகரெட் குடிக்கிறதும் இல்ல செல்போனை நோண்டுறதும் கூட இது போல பதற்றத்தை மறைச்சு நாம ஏதோ ரொம்ப பிஸியா இருக்கோம்னு உலகத்துக்கும் நமக்கும் காட்டிக்கிற ஒரு யுக்தி தான் அப்படிங்கறத ஓஷோ ரொம்ப அழகா உணர்த்துறாரு. கண்டிப்பா. இதுவரைக்கும் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த உண்மையான தனித்துவத்தை அடையிறது. ஆமா, சமூகம் நமக்கு கொடுத்த அந்த போலியான முகமூடிய கழட்டி வச்சுட்டு இயற்கையான நம்மளோட தனித்துவத்தை கண்டுபிடிக்கிறது தான் ஞானத்துக்கான முதல் படி. அது வளர வளர பொறுப்புணர்வும் கூடும். சரியா சொன்னீங்க. அந்த தனித்துவம் வளர வளர மகாவீரர் போலவும் அந்த பேராசையர் போலவும் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவின் மேலையும் நமக்கு ஆழமான பொறுப்புணர்வு உருவாகும். அதே போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற கெட்ட பழக்கங்களை பலவந்தமா ஒடுக்காம அதோட ஆணிவேரான பதற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை அன்போட கையாளுவது எப்படின்னு உளவியலை தாண்டிய பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா அலசியிருக்கோம். நிச்சயமா ஓஷோவோட இந்த உரைகள் எந்த ஒரு சார்பு நிலையும் இல்லாம மனித மனதோட இருண்ட மூளைகள்ல வெளிச்சம் பாய்ச்சதுன்னு எந்த சந்தேகமும் இல்ல. நாம எந்த ஒரு குறிப்பிட்ட கருத்தையும் திணிக்கல. ஆனா இந்த அலசல் பலருக்கும் ஒரு புது தரப்பை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. சரி நேயர்களே, இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. நாம எல்லாருமே நம்மளோட பதட்டத்தை மறைக்க யாராவது நம்மள பார்த்துட்டா உடனே சிகரெட் பிடித்தோ அல்லது அதெல்லாம் இல்லாதவங்க சட்டுன்னு நம்ம செல்போனை நோண்டியோ எப்பவுமே ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் இல்லையா? ஆமா, அது ஒரு தப்பித்தல் வித்தை. ஒருவேளை இன்னைக்கு ஒரே ஒரு நாள் உங்களோட பதற்றத்தை மறைக்க எந்த ஒரு பழக்கத்தையும் நாடாம செல்போனையோ சிகரெட்டையோ எடுக்காம அந்த பதற்றத்தோட முழுமையா சிறிது நேரம் சும்மா அமர்ந்திருந்தா என்ன நடக்கும்? பதற்றத்தோட இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியற்ற தன்மைய
எந்த ஒரு தப்பித்தலும் இல்லாம, எந்த ஒரு போலியான முகமூடியும் இல்லாம நேருக்கு நேர் சந்திச்சா, அதுவே உங்கள உண்மையான அமைதிக்குள்ள, முழுமையான தியானத்துக்குள்ள நுழையறதுக்கான முதல் படியா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான சிந்தனையோடு உங்கள தனிமையில் விட்டுவிட்டு, இந்த ஆழமான அலசலை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு சிந்தனையை தூண்டும் தேடலில் சந்திப்போம்.